என்ன மிரட்டுறீங்களே? என்ன வந்ததுல இருந்து கேக்குறேன் என்ன பூச்சாண்டி காமிக்கிறீங்களா? இருங்க, நான் இன்னும் ஒன்று மிரட்டவே புலி விருது கதையெல்லாம் வேற எங்கேயா போய் வச்சுக்கோங்க. எது என்கிட்ட வச்சுக்க கூடாது. யார்கிட்ட? என்கிட்ட பேசும் பொழுது யாருக்கும் பெரிய இல்லை, நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா எல்லாம் தெரிஞ்சவங்க யாருமே கிடையாது, எதுவுமே தெரியாதவங்களும் எதுவும் கிடையாது. சரி. ஆனா ஒவ்வொருத்தருக்குன்னு சில திறமைகள் இருக்கு. எல்லாருக்குமே இந்த உலகத்துல எதுக்குமே அவன் ஆக மாட்டான்னு ஒருத்தனை சொல்லுவாங்க. ஆனா அவனுக்குள்ளும் ஒரு திறமை புதிஞ்சிருக்கும். அதை கண்டுபிடிப்பதற்கான நேரம் வரணும். அந்த மாதிரி யாரும் சும்மா இருக்கிற நினைச்சிட கூடாது. ஆமா, சும்மாவுக்கு 1000 அர்த்தம் இருக்கு. என்னப்பா கருப்புசாமி கிட்ட இப்படி வரைய ஆளக்கா ஒரு பார்த்துட்டு கேப்பா, என்னப்பா இப்படி வரைய? சும்மா வந்தீங்க. அவனை சும்மா வந்தேன். ஏப்பா என்னப்பா அங்கே சும்மா கத்திக்கிட்டே இருக்கீங்க அப்படிலாம் தேவையில்லாமல் பேசுகிறாங்க. இந்த சும்மா இருக்க 1000 இடத்துக்கு சொல்லிக்கிட்டே போகலாம். அது ஒரு இடத்துக்கு என்ன ஒரு பான சொத்துக்கு ஒரு பதம் நானே இந்த இடத்த கொஞ்சம் பதமா பக்குவமா நீங்க பேசுவீங்கன்னு சொல்லி நான் வந்தாச்சுன்னா என்ன மிரட்டி பார்க்குறீங்க அப்படின்றீங்க. உண்மையிலேயே நான் மிரட்ட ஆரம்பிச்சேன்னா ஏதாவது ஒரு வேலை பார்த்துட்டு கூட இருந்துடலாம். ஆனா சும்மா இருக்கிறதா ரொம்ப பெரிய விஷயம். அதனாலதான் சொன்னார் முருகப்பெருமானே சொன்னார் அருணனுக்கு சும்மா இரு சொல்லற அப்படின்னார். அப்பேற்பட்ட திருப்புகழ் கிடைப்பதற்கு காரணமும் சும்மா இருன்னு கொடுத்ததுனாலதான். அப்படி சொல்லாதீங்க சுவாமி, அருணனுக்கு மட்டுமா அடி எடுத்து கொடுத்திருக்கிறாரு? இல்லைங்க, எத்தனையோ பேருக்கு நடந்திருக்கு. நீங்க பாடியது திருப்புகழ் கிடைப்பதற்கு காரணம் அமைஞ்சதுனால சொல்றேன். ஆமா, ஏன்னா பாடமே யார் கந்த புராணத்தை எழுதியது கச்சியப்ப சிவாச்சாரியார், காலத்தியப்பருடைய மகனான கச்சியப்ப சிவாச்சாரியார். இப்ப எத்தனையோ பாடல்கள் எழுதியிருந்தாங்க. ஆனா நம்மளுக்கு கிடைச்சது எத்தனை அப்படின்னா 10,345 பாடல்களாக சொற்பமாக கிடைச்சிருக்கு. இந்த பாடல்கள்ல யாருக்கு அடி எடுத்து கொடுத்தார்? அருணனுக்கு எப்படி சும்மா இரு சொல்லறன்னு எடுத்து கொடுத்தாரோ அதே மாதிரி கச்சியப்ப சிவாச்சாரியாருக்கும் திகட சக்கரம்னு எடுத்து கொடுத்தார். ஆனா எப்படி ராமாயணத்தை அரங்கேற்றம் பண்ணுவதற்கும் பிரச்சனைகள் இருந்தது, அதே மாதிரி திருக்குறளை அரங்கேற்றம் பண்ணுவதற்கும் பிரச்சனை இருந்தது மாதிரி இந்த கந்த புராணத்தையும் சர்வசாதாரணமாக அரங்கேற்றம் பண்ண முடியல. ஏன்னா திகட சக்கரம்னு பிரிச்சு பாருங்களேன், திகழ் சக்கரம்னு வரும். அப்புறம் எப்படி லகரமாகப்பட்டது டகரமாக மாறும் அப்படின்னு அந்த இடத்துல அவை புலவர்கள் எல்லாருமே அன்னைக்கு மாறாது இல்ல. அப்ப எப்படி மாறும் அப்படின்னு கேட்கும் பொழுது முருகப்பெருமானே ஒரு புலவருடைய வடிவத்தில் வந்து கச்சியப்ப சிவாச்சாரியாருக்கு அன்று எடுத்து கொடுத்தார். எப்படி அப்படின்னா பழைய நூல் தொண்டை நூலான வீர சோழியம் என்று சொல்லக்கூடிய நூல்ல இதற்கான எடுத்துக்காட்டான சான்று இருக்கு அப்படின்னு சான்றோடு அன்னைக்கு வந்து புலவருக்காக தன்னுடைய பக்தனுக்காக எடுத்து காட்டியவர் முருகப்பெருமான் இல்லையா? மூல நூலை கண்டுபிடித்து சொன்னவன் முருகப்பெருமான். ஆமா, திகட சக்கர செம்முகம் 5 சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர வெண்மணி யாவுரை விகட சக்கர அப்படி. ஏன்னா உலகத்திலே புலவர்கள் பாடுவது முருகன் அடி எடுத்து கொடுத்த பாடனா என் தாயாகப்பட்டவள் கலைவாணி எழுதி எடுத்து கொடுத்து பாடவில்லையா கலி காலமேக புலவன். உலகத்திலே ககர வரிசையிலே பாடுறானே காக்கை காகை கூஹாக்கை காஹாக்கை கொக்கு காக்கைக்கு கொக்கு கை கைக்கு காக்கைக்கு கை கை காஹா. ஏடா காக்கா கூக்கான்னு நினைக்கிறீங்களா? ஆனா அடி எடுத்து கொடுத்தவள் என் தாய் கலைவாணி. அன்று பாடுறானே கவி காலமேகம். ஏன் பாடுறேன் அப்படின்னா எனக்கு எல்லாத்துக்கும் பாடுவதற்கு டகர வரிசையில் பாடிருக்கேன், நகர வரிசையில் பாடினேன், தகர வரிசையில் பாடுறான், இப்படி எல்லா வரிசையும் பாடுவேனா. புலமை நம்ம தமிழில் இல்லாத சுவை எங்கம்மா இருக்கிறது? அப்படி இலக்கணம் இலக்கியத்தெல்லாம் வாரி கொட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பு இன்னைக்கு தான் எனக்கு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாத்தையும் பேசிட முடியாது. கற்றறிந்த இருவர் நற்றாமரை குளத்திலே நல்லெண்ணம் சார்ந்தால் போல் கற்றாரு காமுருவன் கற்றறிந்த இருவர்கள் பேசும்போது கருத்துக்கள் கலந்து உரையாட வேண்டும். ஆமா, அப்ப காமுருகாம்ன்றதை மராமரான்றதை மாத்தலாம், ராமா ராமா என்று வாசி என்றதை மாத்தலாம், சிவா சிவா என்று தாசி என்றதை மாத்தலாம், சீதா சீதா என்று சில பேர் அப்படித்தான் சீதா சீதான்றவாங்க. இத்து என்ற எழுத்தை அழுத்தி சொல்லுவாங்க. ஆமா, சீதா என்பது 2 தானே, இத்த போட்டா 3 எழுத்து வரும்ல. தாசி என்பது பார்த்தா சீதான்னு தானே வரணும், சீதா சீதான்னு வருவாங்க. சில பேர் இப்படி மாட்டிக்கிட்டு முடிக்கிறவங்க அரம்பு போதனா கிண்ணற பறக்கும், தேங்காய் கல்லு போதனா தேங்காய் தான் உடையும், மலையும் போதனா தீப்பொறி பறக்கும், ஓஹோ மலைக்கு மண்ணா கட்டி போதனா தூசி பறக்கும். என்ன ஓகோன்றீங்க? மலை மோதலையா? எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுறீங்களே, அதனால சொல்றேன். இப்ப புலவர்களுக்கே உண்டானது பொய் சொல்லக்கூடிய ஒரு தன்மை. கொஞ்சம் பேச தலைமையில எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுறீங்க. அதுல இருந்து நீங்க தான் பேசிக்கிறீங்க, பேசுங்க இருங்க. புலவர்களுக்கே உரித்தானது பொய் என்று சொல்லக்கூடியது. அன்னைக்கு பொய் சொல்ல காரணத்தினால சமாளிப்பதற்காக கலைமகளாகப்பட்டவளே வந்து கவி எடுத்து கொடுத்தா. உண்மையான விஷயம், கவி எடுத்து கொடுத்தான்றது போக பாடிய கவிக்கு அன்னைக்கு உண்மையாக குட்டி கிழங்குன்னு கூவிட்டு போனாலே கவி சக்கரவர்த்தி கம்பருக்காக இந்த மாதிரி பெருமைகள் இருக்கு, நானும் ஒத்துக்கிறேன். ஆனா சொல்லக்கூடிய சொல்லாகப்பட்டது இந்த நேரத்தில் பேசும்பொழுது நல்ல வார்த்தைகளை பேசி பழகணும் அப்படின்றது என்னுடைய எண்ணம். ஏன் என்ன காரணம் அப்படின்னா இப்படிதான் சொல்லுவாங்க, ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம். இந்த
மாதிரி சத்தங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கு. எங்க அப்படின்னா நம்ம இப்போ தமிழ்நாட்டுடைய தலைநகரமாக இருக்கக்கூடிய சென்னையில வடபழனி முருகன் கோவிலுக்கு அருகில ஒரு பள்ளிக்கூடத்துல இந்த சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. பக்கத்துல இருந்து பார்த்து கொண்டு இருந்தவர் யார் அப்படின்னா வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு சொன்னாரு. ஆக அப்பேற்பட்ட வள்ளலார் ஆகப்பட்டவர் இந்த சத்தத்தை கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. வெறும் 6 வயது குழந்தையாக இருக்கும் பொழுது 6 வயது குழந்தையாக இருக்கும் பொழுது பள்ளிக்கூடத்தில் இந்த சத்தமாகப்பட்டது ஒலிக்குது. கேட்டுக்கிட்டே இருந்தவர் தனக்குள்ள ஏதோ முணுமுணுத்துக்கிட்டு இருக்கிறார். அப்ப அவருடைய ஆசிரியராகப்பட்டவர் வந்து கேட்கும் பொழுது என்னப்பா நீ உனக்குள்ள பேசிக்கிட்டே இருக்கிறீங்க வந்து பாடமாவது படிக்கலாமே அப்படின்னு கேட்கும் பொழுது அப்பதான் வள்ளலாராகப்பட்டவர் சொன்னார், என்ன பாடம் படிச்சு என்ன செய்ய, நல்ல வார்த்தைகளை பேசி பழக முடியலையே, வேண்டாம் வேண்டாம்னு சொல்றது. ஆக நல்ல வார்த்தைகளை பேசணும் அப்படின்னு அப்பதான் சொன்னாரு. என்ன சொன்னாரு? ஒருமையுடன் நினைந்து திருமலரடியை நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறமொன்று உறவுகளவாமை வேண்டும், உறவுகளவாமை வேண்டும் 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 சொல்லி பழகுங்க. அந்த மாதிரி நல்ல வார்த்தைகளை பேசி பழகும். நீ பெரியாளா நான் பெரியாளான்னு பேசி என்னத்தை சாதிக்க போறோம் சொல்லுங்க? தனக்கு தெரிஞ்ச கருத்துக்களை தவறான அது புறாமே தவறான வாசகங்களை நம்ம ஏத்துக்க முடியுமா? இது நல்லா நடக்கிற கூடிய நம்ம கருப்பரசாமி எல்லையில அங்காள பரமேஸ்வரி எல்லையில அப்பா எந்த ஒரு சண்டை சச்சரவு வேண்டாம் வேண்டாம்டா, அங்கேயே நல்லதான் நடக்கும் அப்படிலாம் இருக்கு இல்லையா? அதனால இடம்பொருள் பார்த்து சொல்லு எதிராளுடைய பலகீனமாகப்பட்டதை உருவாக்க கூடாது. ஏன்னா நீங்க ஒரு வார்த்தை சொல்றீங்க அப்படின்னா அந்த வார்த்தையால நான் சந்தோஷப்படக்கூடிய வார்த்தைகளா இருக்கணும். அடுத்தவர்களுடைய மனதை புண்படுத்தக்கூடிய வார்த்தைகளை என்றைக்குமே பயன்படுத்த கூடாது. கண்டிப்பாக கண்டிப்பாக. ஏன்னா அப்படி வார்த்தை வந்து சூதும் வாது வேதனை செய்யும். வாது என்பது இந்த வாக்கு. ஏன்னா தீயினால் சுட்டவன் உள்ள ஆறும் ஆறாதே நாவினால் சுட்டவன். அப்படி ஒரு வார்த்தையை கொட்டு இல்லைன்னா நெல்ல கொட்டு நல்ல சொல்ல கொண்டு நல்ல முடியுமா? நான் கேட்கிறேன், தீதும் நன்றும் பிரதர வாரா சூதும் வாதும் வேதனை செய்யும். இப்ப வாது நான் உங்களை ஒரு வார்த்தை சுருக்குன்னு பேசிட்டீங்கன்னா உங்களை கோபப்படும், உங்க மனசு காயப்படுத்தும். ஆனா சூது காயப்படுத்துமா? சூது காயப்படுத்துமா? சூது என்பது என்ன? சூது சூழ்ச்சியாகப்பட்டது. சூது என்பது தந்திரம்னு சொல்லலாம். தந்திரம் அதை இன்னும் சொல்ல போனா அது ஏமாற்று வேலையாகவும் சொல்லலாம். சூழ்ச்சினாலே அப்படித்தானே இருக்கட்டும். ஒருத்தரை ஏமாற்றுவதற்காக செய்யக்கூடிய வேலை தானே சூழ்ச்சி. அப்ப சூது அதுக்கு ஒரு ஆட்டத்தை வச்சானே, ஆட்டத்தை வச்சனாலே மகாபாரதம் நடந்துச்சு. ஆமா, அந்த சூது ஆட்டம். ஆமா அச்சாச்சலையா? யார் யாருக்கு ஆட்டம் வச்சாங்க? கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும். யாருக்கு? கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் நடந்தது. கௌரவர் எத்தனை பேர், பாண்டவர் எத்தனை பேர்? கௌரவர்கள் 100 பேர், பெண்ணுடன் சேர்த்து 101 பேர், பாண்டவர்கள் 5 பேர். இதுல யார் யாருக்கு போட்டி? பாண்டவர்கள்ல பெண் இருப்பதாகவும் ஒரு தகவல் இருக்கு, அதுக்கு ஒரு விளக்கம் இருக்கு. நான் அதை கேட்கல. சரி, சூதாட்டத்தில் வந்து யார் யாரு எதிர்த்து ஆடியது? சூதாட்ட ஆடியது யார் யார் போட்டியாக? பாண்டவர்கள் பக்கம் தர்மனாகப்பட்டவர். ஏன்னா தர்மனுக்கு ஒரு பலகீனம், எப்படி பாண்டு மன்னனுக்கு ஒரு பலகீனம் இருந்ததோ திருமணத்தை அன்னைக்கே நான் வேட்டைக்கு போவேன் போய் சாபத்தை வாங்கிட்டு பிள்ளை பேர் கிடைக்காம இருந்தான். ஏன்னா குந்தி தேவி மாத்ரி தேவி 2 மனைவியை திருமணம் முடிச்சிருந்தாலும் திருமணத்தை அன்னைக்கே வேட்டைக்கு போகாம இருக்க மாட்டேன். வேட்டைக்கு போவது அவனுடைய பலகீனம். அதனால போனா கிந்தும மகிழ்ச்சியுடைய சாபத்திற்கு ஆளாகி கடைசி வரைக்கும் பிள்ளை பேர் இல்லாம ஒவ்வொருத்தருடைய அம்சமாக ஒவ்வொரு தேவர்களுடைய அம்சமாக பெற்றெடுத்த பிள்ளைகள் தான் பாண்டு மன்னன், அதாவது பாண்டவர்கள். இந்த பாண்டவர்கள் தர்மனுக்கு ஒரு பலகீனம் என்ன அப்படின்னா சூதாட்ட ஆடுறதுல மிகச்சிறந்தவன். அது மட்டும் இல்லாது தான் என்னால முடியும் அப்படின்ற தலைக்கணத்தின் காரணமாக அவன் உட்கார்ந்து ஆடினா. ஏன்னா நம்மளால் இப்ப நான் கேட்கிறேன், தானானதே முடியும் அப்படின்னு தலைக்கணமா கிடையாதுங்க. அது வச்சு அவன் மேல வச்சிருக்க நம்பிக்கை, தன்னம்பிக்கை. இல்ல உங்க நாட்டுல எத்தனை பெண்கள் இருக்கலாம். சரி, ஏன் உங்க அப்பா உங்களுக்கு காவலுக்கு அனுப்புனாரு? என்னது ஏன் அனுப்புனாரு? எங்க அப்பாவா மகளை அனுப்பி இருக்கிறாரு. ஏங்க வேண்டுதல் ஏன் அனுப்பணும்? அதுதான் வேண்டுதல். எத்தனை பிள்ளை இருக்குல சொல்றது கேளுங்க. பிள்ளை எத்தனை பிள்ளை இருக்குல? என்னை எடுத்து வளர்த்திருக்கிறாரு. முருகப்பெருமானை வேண்டிக்கிட்டாரு. தக்க பருவம் வந்த உடனே திணைக்கு காவலுக்கு அனுப்பதாக வேண்டிக்கிட்டாரு. அதனால அப்பாவுடைய சொல்லுக்கிணங்க நாங்க வந்திருக்கோம். ஒரு காட்டுக்குள்ள ஒரு 13 வயது பருவமடைந்த பெண்ணு காட்டுக்குள்ள அனுப்பும் பொழுது உன் மனசுல என்ன ஏற்பட்டுச்சு? என்ன ஏற்பட்டுச்சு? பயமா? பயம் எனக்கு இல்லை. என்ன ஏற்பட்டுச்சு? இல்லையே பயம் ஏற்படல. இல்ல ஏன்? என்னை தற்காத்துக் கொள்ளக்கூடிய அந்த நம்பிக்கையாகப்பட்டது எனக்கு இருக்கு. அதத்தங்க அப்ப நீங்க இந்த வந்திருக்கீங்கன்னா இந்த நாட்டுல யாரும் அனுப்பாத அளவுக்கு நம்மளை தானே அனுப்புனார் அப்பா நம்பிராஜன். அப்ப அப்படின்னு உனக்கு மண்டக்கணமா இல்ல தன்னம்பிக்கை அப்படி சொல்லுங்க. சரி இருக்கட்டும். இப்ப திரௌபதியாகப்பட்டவளை துகிலுரிச்சாங்களா இல்லையா? உங்களை தான் கேக்குறேன். ஆமா, துச்சாதன துகிலுரிச்சான்ல. இந்த தர்மருக்கு தலைக்கணம் மட்டுமா அன்னைக்கு இருந்தது? தன்னம்பிக்கை இருந்துச்சுன்னு சொல்றீங்கல்ல. தன்னம்பிக்கை இருந்தது அப்படின்னா ஒரு கணவனாக அந்த இடத்துல திரௌபதியை காப்பாற்றுவதற்கான தன்னம்பிக்கையில ஈடுபட்டிருக்கணும்லவே. ஏன் மலை மாறி நின்னா? நேரடியாக களத்துல காட்சி விட்டு அடிச்சு பிடிச்சி சட்டை போட்டா பொண்டாட்டியை கிட்ட காப்பாத்திருப்பேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த இடத்துல இன்னும் தன்னம்பிக்கை சூதாட்டத்தில் உட்காரும் பொழுது, சூதாட்டத்தில் ஆடும் பொழுது இந்த துரியோதனன் இருக்கா இல்லையா? துரியோதனை யார் ஆட வச்சான்? துரியோதனை யார் ஆட்டத்தில் உட்கார வச்சான்? சகுனி உட்கார வச்சோம் அப்படி சொல்லுங்க. ஆனா தர்மம் என்ன பண்ணேன்? அதுதாங்க சாணக்கியத்தனம். இருங்க, சாணக்கியத்தனம் என்பது வேற, அது அவருடைய சாணக்கியத்தனமா இருக்கு. இதுக்கு பேரு சூழ்ச்சி கிடையாது. துரியோதனன் பண்ணது சரியான விஷயம். சூழ்ச்சி இல்லமா? அது சூழ்ச்சி. இருங்க,
அவன் உட்கார்ந்து ஆடி இருக்கலாம்ல, துரியோதனை உட்கார்ந்து ஆடி இருக்கலாம்ல. சகுனி எதற்காக உட்கார வச்சான்? சகுனி என்ன நினைச்சு கேட்கிறானோ விருத்தங்களாகப்பட்டது வந்து விழுகும். ஆக அந்த தன்மை அவனுக்கு இருக்குது அப்படின்னு நினைக்கும் பொழுது சகுனி உட்கார வச்சான். அது தெரியல. நான் என்ன சொல்றேன்னா, நீ என்ன நீ சூழ்ச்சி பண்ணிக்க, சதி தீட்டிக்க, எப்படியும் நீ ஆட்டத்தில் உட்கார வச்சுக்க, அது உன்னுடைய நிலை. சரி. ஆனா இந்த பக்கம் யாரையாவது துணைக்கு அழைத்தான தர்மே இல்ல, அதான் தன்னம்பிக்கை. நம்ம அதைத்தான் என்ன சொல்றேன், நம்மளால ஜெயிக்க முடியும் அவன் நம்பிக்கை வச்சிருந்தான்ல, அதை புரிஞ்சுக்கங்க. என்ன பண்ணிருக்கணும், சகுனி எப்பேற்பட்டவன்றது தர்மனுக்கு நல்லா தெரியும். எதற்காக அரண்மனையில் துரியோதனுடைய அரண்மனையில் இருக்கிறான்? துரியோதனன் யார் மூலமாக வளர்க்கப்பட்டவன்? கெட்ட எண்ணங்களை விதைக்கப்பட்டவ சகுனியின் மூலமாக அப்படின்றது தர்மனுக்கு நல்லா தெரியும். அப்ப ஏத்தாப்புல எதிரி வர்றான்னா இங்க என்ன செய்யணும்? அங்கே ஒருத்தர் சாணக்கியத்தனம் பண்றான்னா ஒரு அரசனுக்கு அழகு என்ன தெரியுமா? மதியுக மந்திரி அவன் இருக்கணும். அதுதான் முக்கியம். மன்னனுக்கு தன்னுடைய நாட்டை பாதுகாப்பது, தன்னுடைய மக்களை பாதுகாப்பது எப்படி அப்படின்ற வீரம் மட்டும் இருந்தால் பத்தாது, விவேகமும் கூட இருக்கும். அறிவு கெட்ட மந்திரியா இருந்தா அரசன் முட்டாள்தான். அந்த இடத்துல தர்மனாகப்பட்டவன் தன்னம்பிக்கை விட்டுட்டான்ல, தலைக்கணத்தோட தான் அமர்ந்தான். அதுதான் பிரச்சனையே. என்ன பிரச்சனை? ஆட்டம் ஆடுனாங்கல்ல, இங்கிட்டு சகுனி இங்கிட்டு தர்மன். இப்ப அந்த பகடையை வச்சு சூதாட்டம் ஆரம்பிச்சாச்சு. சரி. சூதாட்டம் ஆரம்பிக்கும் பொழுது எதையுமே பணையம் இல்லாம ஆட முடியாது. ஒரு 10 ரூபா வச்சா இவன் 10 ரூபா வைக்கணும், ஒரு 100 ரூபா வச்சா இவன் 100 ரூபா வைக்கணும், 10,000 வச்சா இதுதானே அப்படித்தானே. இப்ப அததான் கேட்கிறேன். இப்ப இந்த பாண்டவர்களும் கௌரவர்களும், அதாவது சகுனியும் தர்மனும் சூதாட்டம் ஆடும் பொழுது எதை பணையம் வச்சாங்க? நாடு நகரங்களை பணையம் வச்சாங்க. அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. பாண்டவர்கள் கடைசி நிலையில கடைசியில மனைவியை பணையம் வச்சாங்க. நாட்டுக்கு உயிர் இருக்கா? இல்ல இல்ல. நகரத்துக்கு இல்ல. நான் உயிரற்ற பொருளை உயிர் வாழக்கூடிய மக்கள், உயிர் உள்ள மக்களை, முக்குயிர் உள்ளவர்களை பணைய வச்சு ஆடினா ரெண்டு பேருமே. யார் பக்கம்? கௌரவர் பக்கம் யாரை பணைய வச்சான்? தர்மர் பக்கம் பாண்டவர் பக்கம் யாரை பணைய வச்சான்? சொல்லு பார்க்கலாம். காரணங்கள் இருக்கு. எப்படி இருக்கு சொல்லுங்க. நாடு நகரத்தை பணைய வச்சா அப்படிங்க. நாடு அப்படினாலே அந்த இடத்துல மக்கள் இருக்கிறாங்க, அது உண்மை. நகரம்னாலும் உயிர் வாழக்கூடிய மக்கள் இருக்க முடியும். அப்ப ஆரம்பத்துல இருந்து பண்ணதே தவறுதான். நாட பணைய வச்சோம்னா நாடைய கொண்டு போய் சும்மா வெறும் வச்சா இல்ல அப்பயே தவறு பண்ணியாச்சு. அப்ப இந்த தவறுக்கெல்லாம் முக்கிய காரணம் என்ன அப்படின்னா துரியோதனாகப்பட்டவன் தான். அவனுடைய எண்ணம் என்ன அப்படின்னா, திரௌபதியாகப்பட்டவளை எப்படியாவது பழி வாங்கணும் சொல்லுவாங்க. இந்திரபிரஸ்தமாகப்பட்ட மாளிகைக்குள்ள வரும் பொழுது துரியோதனாகப்பட்டவன் இடறி விழ போகக்கூடிய தருவாயில திரௌபதியாகப்பட்டவ பார்த்து சிரிச்சா. அதனால துரியோதனன் என்ன செய்தான்? திரௌபதியாகப்பட்டவளை பழி வாங்கணும் அப்படின்னு நினைச்சான் அப்படின்றதெல்லாம் ஒரு புறம். ஆனா சிரித்தது திரௌபதியே கிடையாது. அப்படியே ஒருவேளை சிரித்திருந்தாலும் அந்த இடத்துல இவ்வளவு கோவப்பட்டிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அண்ணனுடைய மனைவி தானே, அண்ணனுடைய மனைவி தாய்க்கு சமம்னு நினைச்சு கூட பேசாம இருந்திருக்கலாம். ஆனா அந்த இடத்துல துரியோதனுக்கு கௌரவ பிரச்சனையாக தோணுச்சு. அப்ப என்ன செய்யறான் அப்படின்னா, சமயம் பார்த்து காத்திருக்கிறான். அதனால தர்மனுடைய பலகீனத்தை அந்த இடத்துல உபயோகிச்சுக்கிறான். எப்பயுமே எதிராளியுடைய பலத்தை தெரிந்து வைப்பதற்காட்டிலும் பலகீனத்தை தெரிஞ்சு வச்சிருக்கணும். பலகீனம் தெரிஞ்சிருச்சுன்னா வெற்றி நமக்கு தான். அப்ப துரியோதனுக்கு தெரிஞ்சது உட்கார்ந்தா வெற்றி அடைஞ்சான். எப்படி வித்த பலகீனமாகப்பட்டு தெரிஞ்சது அப்படின்னா, தர்மனுடைய பலகீனம் சூதாட்டாடுறது. இன்னொரு மரபு என்ன அப்படின்னா, ஒரு நாட்டுடைய மன்னனாக இருக்கக்கூடியவன் இன்னொரு மன்னன் கூப்பிடுறான், எதுக்கு? போருக்கு கூப்பிடுறான்னா முடியாதுன்னு சொல்லாம போர்ல கலந்துக்கிறணும். வேற ஏதாவது பயிற்சி இல்ல வேற ஏதாவது போட்டிக்கு கூப்பிடுறான் அப்படின்னா மன்னனாகப்பட்டவன் தவறாம கலந்துக்கிறணும். இதுதான் ஒரு மன்னனுடைய மரபு. ஆக அப்படி இருக்கும் பொழுது துரியோதனை கூப்பிட்ட உடனே தர்மன் என்ன செய்யறாரு? உட்கார்ந்து விளையாட ஆரம்பிக்கிறார். அப்பதான் முதலாக ஆரம்பிக்கிறான். நாடு நகரத்துல இருந்து சொத்து பத்துல இருந்து அனைத்தையுமே பணையம் வைத்துக் கொண்டு ஒவ்வொன்றாக தோத்து கொண்டே வர்றாரு தர்மர். கடைசியாக துரியோதனன் நினைச்சது என்ன அப்படின்னா, திரௌபதியை பணைய வைக்கணும் அப்படின்றதான் இவனுடைய முழுக்க எண்ணம். ஆனால் அதற்கு முன்பாக திரௌபதியை காத்து கொண்டிருப்பவர்கள் 5 கணவன்மார்களான பாண்டவர்கள். இவர்களையே தனக்கு அடிமையாகணும்னு நினைச்சவன் முதலாக என்ன செய்யறான் அப்படின்னா, தன்னுடைய உடன் பிறந்த சகோதரனான துச்சாதனன் என்று சொல்லக்கூடியவனை முதலாக பணைய வைக்கிறான் துரியோதனன். அங்க துச்சாதனனை பணையம் வைக்கும் பொழுது இங்க பணைய பொருளாக வைக்கணும்ல. பாண்டவர்கள் பக்கம் யாரை வைக்க முடியும் அப்படின்னு பார்த்தா 16,000 யானை பலம் கொண்டவன் துச்சாதனன். அதே மாதிரி சம அளவு பலம் கொண்டவன் யார் அப்படின்னா பீமனாகப்பட்டவன். அப்ப பீமனை தான் பணைய பொருளாக வைக்க முடியும் சொல்லி பணைய பொருளாக வச்சாங்க. கடைசி பீமனையும் தோத்து போயாச்சு. அடுத்ததாக யாரு அப்படின்னா, அர்ஜுனனுக்கு நிகரான வீரனான துரியோதனன் அருகில் இருந்த கர்ணனாகப்பட்டவன் பணைய பொருளாக வைக்கப்படுறான். இந்த இடத்துல அர்ஜுனன் பணைய பொருளாக வைக்கப்படுறான். அதையும் தோத்து போயிடுறாரு. அடுத்ததாக நகுலனை பணைய பொருளாக வைக்கணும். அதுக்கு தான் சபையில அத்தனை பேர் துகிலுரியும் பொழுது அமைதி காத்தாலும் அதிலிருந்து ஒருத்தங்க எந்திரிச்சு கேள்வி கேட்டோம். துரியோதனன் பிறந்த விகர்ணன் என்று சொல்லக்கூடியவன். அப்பேற்பட்ட நல்லவனான விகர்ணனை பணைய வச்சாங்க.
அப்போ கூட அவன் ஏன் எதுக்குன்னு கேட்கல. ஏன்னா கடைசி நாள் போரில் கூட பீமன் சொன்னான், விகர்ணா அத்தனை பேர் அமைதியாக இருக்கும் பொழுது நீ ஒருத்தன் தான் எழுந்திருச்சு நியாயத்தை கேட்ட, நீ இப்போயும் ஒன்றும் கேட்டு போகலை, நீ எங்கள் பக்கம் வந்துரு அப்படின்னு பீமன் எவ்வளவோ சொல்லி பார்த்தான. விகர்ணன் கேட்க கிடையாது. என்னுடைய அண்ணன் தவறானவனாக இருக்கலாம், ஆனால் அவனுக்கு துரோகம் செய்து நான் கெட்டவனாக விரும்பலை அப்படின்ற நீதி நெறியோடு வாழ்ந்தவன் விகர்ணன். அப்போ அப்பேற்பட்ட விகர்ணனை பனை பொருளாக வைக்கும் பொழுது பாண்டவர்கள் பக்கம் இருந்து நகுலனை பனை பொருளாக வச்சாங்க, தோத்து போயிட்டாங்க. கடைசியாக சகாதேவனை அடிமையாக்கணும். சகாதேவனுக்கு சரியான ஆள் யார் அப்படின்னா துரியோதனுடைய உற்ற நண்பனான அஸ்வத்தாமன் என்று சொல்லக்கூடியவன். அஸ்வத்தாமனை பணைய வச்சாங்க. அடுத்ததாக சகாதேவனும் தோத்து போயிட்டார். தர்மராகப்பட்டவர் ஒன்றன் பின் ஒன்றாக இழந்து கொண்டே வரும் பொழுது கடைசியாக துரியோதனன் என்ன செய்யறான், தன்னைத்தானே பணைய வைக்கிறான். தனக்கு நிகரான தர்மர் பணைய வச்சாரு. தர்மர் தன்னையே இழந்தார். தன்னையே இழந்தாச்சு, வேலை முடிஞ்சு விளையாட்டு முடிஞ்சுன்னு எழுந்திருச்சு போயிருக்கணும். அந்த இடத்துல தான் பயன்படுத்தினான் துரியோதனன். எப்படி யாருமே செய்ய முடியாத ஒரு காரியத்தை எல்லாரும் சொல்லுவாங்க, தர்மன் தான் மனைவியை பணைய வச்சாரு, தர்மன் தான் மனைவியை பணைய வச்சாரு. அதெல்லாம் கிடையாது. முதலாக தன்னுடைய சாணக்கியத்தனத்தை அந்த இடத்துல உபயோகிச்சது மட்டுமல்லாமல் யாருமே செய்ய தயங்காத ஒரு வேலையை துரியோதனம் பண்ணா தன்னுடைய மனைவியான பானுமதி என்று சொல்லக்கூடிய பெண்ணை பணைய பொருளாக வச்சான். அப்பயே அபையில என்ன சொல்றாங்க அப்படின்னா, யாராவது ஒரு பெண்ணை அதுவும் மனைவியை பணைய வைப்பாங்களா? இந்த துரியோதனனுக்கு இவனுடைய ஆட்டத்துக்கு அளவே இல்லை, எந்த அக்கிரமம் பண்றானே, இவனையெல்லாம் கேட்கறதுக்கு யாருமே இல்லையா அப்படின்னு ஒவ்வொருத்தராக எழுந்திருச்சு பேசும் பொழுது அப்பதான் என்ன செய்யறான் துரியோதனன், என்னுடைய மனைவி, ஆக எனக்கு உரிமை இருக்கு, நல்லது கெட்டது என அனைத்திலும் கலந்து கொள்ள பங்கு கொண்டவள் மனைவியாகப்பட்டவள், அதனால அவளை பணைய பொருளாக நான் வைக்கிறேன்னு சொல்லி வச்ச உடனே வேறு வழி இல்லாமல் தர்மர் என்ன செய்தாரு, திரௌபதியாகப்பட்டவளை பணைய வச்சார். அப்ப துரியோதனுடைய எண்ணம் அங்கே ஈடேறிச்சா? துரியோதனன் வெற்றி பெற்றானா? காரணம் என்ன அப்படின்னா எதிராளியுடைய பலகீனத்தை தெரிந்து கொண்டு அவன் விளையாட உட்கார வச்சான். சகுனியை உட்கார வச்சா, சாணக்கியத்தனத்தை பயன்படுத்தினா அந்த இடத்தில் வெற்றி கண்டவன் துரியோதனன். நல்லதோ கெட்டதோ கொண்ட கொள்கையில் உறுதியோடு கடைசி வரைக்கும் இருந்தவன் துரியோதனன். ஏன்னா கர்ணன் இறந்துட்டான். இறந்ததற்கு பிற்பாடு துரோணாச்சாரியார்லேருந்து கிருபாச்சாரியார்லேருந்து அனைவருமே துரியோதனன் வந்து சொல்கிறாங்கப்பா, உனக்கு மலை போல் இருந்தவன் கர்ணன், என் உயிர் போனதற்கு பிற்பாடு தான் உன்னுயிர் போகும் அப்படின்னு சொன்னவன் கர்ணன். அப்பேற்பட்ட கர்ணனே இறந்து போயிட்டான். நீ என்ன பண்ணுற அப்படின்னா பேசாமல் போரில் இருந்து பின்வாங்கிடலாம்னு அத்தனை பேர் சொல்லும் பொழுது அப்போ கூட துரியோதனன் என்ன சொன்னான், நான் உயிர் போனாலும் பரவாயில்ல, போரில் உயிராகப்பட்டது போனாலும் பரவாயில்ல, ஆனால் தோற்று பின்வாங்கியதாக துரியோதனுடைய வாழ்க்கையில் சரித்திரமே கிடையாது. அப்படி சரித்திரம் படைத்தவன் துரியோதனன் இல்லையா? இப்போ இவ்வளவு கேட்குறீங்கல்ல, நான் கேட்குறேன் உங்கள்கிட்ட, போர் நடந்ததில்ல, மகாபாரத போர் எத்தனை நாட்கள் மொத்தம் நடந்தது? 18 நாட்கள், 2 நாள் தடை ஏற்பட்டது. 18 நாட்கள் நடந்ததாக சொல்றாங்க, தீர்மானிக்கப்பட்டது. 2 நாட்கள் வியூகம் அமைக்கப்படுவதாக நடந்த ஒரு பயிற்சிக்கான ஒரு விஷயமும் சொல்லுவாங்க. இன்னும் சில காரணங்களும் சொல்லுவாங்க. அது நம்மளுக்கு தேவையில்லை. நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா 18 நாட்கள் போர் நடந்ததாகவே வச்சுக்கிறோமே. சரி, இந்த 18 நாட்கள் போர்ல ஒவ்வொரு நாளும் தலைமை தாங்குவதற்காக ஒருத்தர் இருப்பாங்க. ஆமா, போர்படை தளபதினு ஒருத்தர் நின்று தலைமை தாங்கிட்டு தான் நடத்தணும். போற இருக்கணும், முறை போர் தர்மம் தானே, தலைமை இல்லாத நடத்த முடியாது, இருக்க முடியாது. எல்லாவற்றிற்குமே தலைமை என்று சொல்லக்கூடியது ஒன்று வேணும், கண்டிப்பா வேணும். தலைமை சரியாக இருந்தா தான் எல்லாமே சரியாக இருக்கும். உண்மைவே இல்லையா? தலைமை சரியா இருக்கணும், தலைமை சரியா இருக்கணும் என்னைக்குமே. அப்ப மகாபாரத போர்ல 18 நாட்களாக ஒவ்வொரு நாட்களாக எத்தனை பேர் தலைமை வகித்தார்கள், எத்தனை நாட்கள் தலைமை வகித்தார்கள் என்ற விவரம் தெரியுமா உங்களுக்கு? இந்த வந்துட்டு வாங்கின விலைக்கு என்ன ஏற்கனவே கதை சொல்லி எல்லாம் தூக்கிட்டாங்க. ஒரு கதையை சொல்லி உட்கார்ந்து பாத்துக்கிட்டு இருக்கிறவங்க உங்களுக்கு இடையில விஷயத்துக்கு வருவான். அதுக்கு இடையில ஒண்ணு போட்டீங்களே, துரியோதனே அதாவது நீங்க சொன்ன எல்லாம் இந்த பணைய வச்சு ஒருத்தரா கடைசியில இறப்பு காணானா. துரியோதனன் கூட கடைசி சாகும் பொழுது இப்படி விரலை நீட்டே கிடந்தேன். ஆமா ஆமா, இப்படி விரலை நீட்டேன். அந்த ஏன்டா துரியோதனா ஏன் இப்படி வந்து விரலை எண்ணிக்கிட்டே இருக்கேன்னு சொல்லும் போது அப்ப 5 விஷயத்தை தெளிவாக சொன்னான். உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கும் பொழுது என்ன சொன்ன, விதிரன் கைவில் ஒடிந்ததாலும், மெய் முனிவன் மகன் காவாதாலும், கதிரவன் தன் மகன் கைப்பாம்பை மறுக்காடு விடாதிருந்தாலும், முழுகலப் பழியினாலும் முழு மதி தீர்த்தத்தாலும் என் உயிர் போகுதே கண்ணா. இப்படி 5 விஷயத்தினால நான் இப்படி இறப்புக்கு ஆளாயிட்டேன், தோற்கடிக்கப்பட்டு சிதறி சின்னாபனம் ஆயிட்டேன் அப்படின்னு மனம் நொந்து விரல விட்டு உயிர் போச்சு அவனுக்கு. யாருக்கு? துரியோதனனுக்கு. அப்ப அந்த இறப்பு நேரத்தில் கூட நம்ம பட்டதை நினைக்கிறேன்னு சொல்லும்போது இது மனிதனுக்கு உண்டாத மனம், அது செம்மையானால் மந்திரமும் ஜபிக்கலாகாதுன்னு. அதை போல இந்த இடத்துல நீங்கள் கேட்டிருக்கீங்க, பாரத போரில் வழி நடத்துவதில் யாராவது ஒரு நாளைக்கு ஒரு போர் நடக்குன்னா அங்கே தலைமை தாங்கிட்டு நடத்தணும். இப்போ தலைமை செயலத்தை வீரர்கள் சரியாக வந்து வியூகத்தை அமைச்சு கொடுக்க முடியும், அந்த வீரர்களுக்கு பக்கபலமாக இருக்கும். அப்படி தலைமை தாங்கினது யார்? சுருங்க சொல்லி விலக வைக்கிறேன். மொத்தம் 18 நாள் நிர்மாணிக்கப்பட்டதிலே முதல் 1ஆம் நாளிலிருந்து 10ஆவது நாள் வரைக்கும் பீஷ்மர் தலைமை தாங்கினார். ஏன்னா 10ஆம் நாள் அவர் அடித்து அம்பு படைக்கு ஆளானார். அப்போ 10 நாள்
பீஷ்மர் தலைமை தாங்கினார். அதற்கு பின்னாலே இந்த பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் ஆசானாக விளங்கிய துரோணாச்சாரியார். இந்த துரோணர் நான் அதற்கு பின்னாலே என பீஷ்மாச்சாரியாருக்கு பின்னாலே அடுத்த ஒரு மூத்த தகுதி வாய்ந்த குரு ஸ்தானத்தில் உள்ளவர் யாருன்னா துரோணர். அப்போ துரோணாச்சாரியார் 5 நாள் தலைமை தாங்கிறார். 5 நாள். இப்போ எத்தனை நாள் ஆச்சு? 15 நாள். மிச்சம் 3 நாள். 3 நாளில் பார்த்தா 2 ஆச்சாரியர்களுமே போரில் நமக்கு என்ன இது பலன் கிடைக்கல. 2 பேர் தலைமை தாங்கியுமே நமக்கு வெற்றி முகம் காணலை. இனி நம்ம நேரடியாக களத்தில் இறங்கி விடுதாண்டா அப்படி சொல்லி நேரடியாக 2 நாள் தலைமை தாங்கி வழிநடத்தவன் துரியோதனன். இப்போ எத்தனை நாள் ஆச்சு? 17 நாள் ஆச்சா? கடைசியில் 1 நாள். அப்போ தான் செஞ்சோட்டு கடந்திருக்க சேராத இடத்தில் வஞ்சத்தை வீழ்ந்தவன் அல்லவா கர்ணன். இந்த கர்ணனும் சல்லியன் தேரோட்டியாக இருந்தால் பாருங்க. அப்போ தான் பார்த்தான் இது முடிவுக்கு வந்துட்டான். இனி நம்ம அஸ்திரங்களை விட்டாத்தேன் கடைசி தருணத்திலே இவர்களை காப்பாற்றவனை கௌரவ கூட்டத்தை என்று கர்ணன் இறங்குகிறான். அப்படி இறங்கும் பொழுது முதல் முறையாக அந்த பாதி பொழுதாக இருந்தவே யார் அப்படின்னா, ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி தலைக்கு வந்தது தலைப்பாக வச்சுட்டால. அப்போ அந்த இடத்துல தலைமை தாங்கி வெளிநடத்தவர் யாருன்னா சல்லியன். ஒரே நாளில் அரை பொழுது மட்டும் அரை நாள் தலைமை தாங்குறேன். தலைமை தாங்கிட்டே வியூத்தை அமைச்சு கொடுக்குறேன். கர்ணா அர்ஜுனனாகப்பட்டவனுக்கு மார்பள குறிவீடா அப்படின்னா. அப்போ என்னாச்சு? இல்லை என் குறி தப்பாது அப்படின்னு கழுத்துக்கு வச்சான். அப்போ ஒரடி கிருஷ்ண பரமாத்மா தேரை இறக்க இங்கே தலைப்பாய் அடிச்சு போயிடுச்சு, தப்பிச்சுக்கிட்டே அர்ஜுனன். அப்போ தான் பார்த்தேன் ஏன்டா நான் தான் படித்து சொல்லி நீ கேட்க மாட்டேன்டா கர்ணா அப்படின்னு சொல்லும் பொழுது சரி இனிமேல் உனக்கு நான் தலைமை வாங்கி உனக்கு நான் தேரோட்டியார் போல பிரயோஜனம் சொல்லி அத்தனை தூக்கி இருந்து போயிட்டான். அப்போ பாதி நாளில் பாதி இடவில் போயிட்டான். அந்த மீதி உள்ள அந்த அரை நாளை தலைமையாகவும் வீரனாகவும் கடைசியில் நின்று போர்படை செய்தவன் அவன் தான் கர்ணன். ஆக மொத்தம் 18 நாளில் 10 நாள் பீஷ்மர், 5 நாள் துரோணர், 2 நாள் துரியோதனன், 1 நாள் சல்லியன், கர்ணன். மொத்தத்தில் 5 பேர் 18 நாளுக்கு தலைமை தாங்கினாங்க. இதுதான் உண்டான பதில். வேற என்ன வேணும்? பீஷ்மராகப்பட்டவர் தலைமை தாங்கினாலுமே ஒவ்வொரு படை தளபதியாக ஒவ்வொரு படைக்கும் ஒவ்வொரு தளபதியாக நியமிச்சார். ஆமா. அரசவையில கூட்டம் கூடி இருக்கு. துரியோதனை பார்த்து எல்லோரையும் பார்த்து ஒவ்வொரு பதவியாக ஒவ்வொரு படை தளபதி என்ற பொறுப்பை வழங்கி கொண்டிருக்கும் பொழுது கர்ணன் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். ஏன்னா பிறந்தது முதலே அவமானத்தையே வாங்கி வளர்ந்தவன் யார் அப்படின்னா அவமானத்திற்கு மேல் அவமானம் யாருக்கு? கர்ணனுக்கு. படாத அவமானங்களே கிடையாது. பேர் என்ன, ஊர் என்ன, குலம் என்ன, கோத்திரம் என்ன நீங்க கேட்காத ஆள் கிடையாது. ஆக அப்பேற்பட்ட அவமானங்களை தாங்கி வளர்ந்தவ கர்ணன். ஆக தனக்கு அங்க தேசத்தை கொடுத்து அரசன் அழக பார்த்தவன் துரியோதனன். அவனுக்காக அவன் நல்லவனோ கெட்டவனோ உயிருக்கு போனா உயிரை விட பெருசு மானம். ஆக அப்பேற்பட்ட மானத்தை காப்பாற்றிய துரியோதனனுக்காக துணை நின்று தோல் கொடுத்தவன் யாரு? கர்ணன். என்ன எதிர்பார்க்கிறான் அப்படின்னா இவனுக்கு கர்ணனுக்கு பாராட்டு ரொம்ப பிடிக்குங்க. யதார்த்தமாக அவனுடைய பிறவி குணத்தின் காரணமாக பிறந்தது யாருக்கு? சூரிய பகவானுக்கு இல்லையா? சூரிய பகவானுடைய அம்சமாக பிறந்த கர்ணன் பிறப்பிலேயே கொடைவள்ளல் தன்மையோடு தான் இருந்தான். யதார்த்தமாக கொடுக்க பழகினா கொடுக்க பழகிய நாட்கள் கொடுக்க அதான் சொல்லுவாங்க பழக்க வழக்கம் அப்படிமா. ஒரு விஷயத்தை நம்ம பழக்கம் ஏற்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா அது நாளடைவில் வழக்கமாக மாறி போயிடும். அப்ப யதார்த்தமாக கொடுத்து பழகியவன் எல்லாரும் கொடுத்த உடனே என்ன சொல்றாங்க? எப்பயுமே கொடுக்கக்கூடியவர்களுக்கு மதிப்பு உண்டு. எல்லாருமே எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா தன்னுடைய கரங்களை உயர்த்தி வாங்குறவங்களுடைய கரங்கள் கீழே இருக்கும், கொடுக்கிறவங்களுடைய கரங்கள் மேல இருக்கும். ஆனா கர்ணன் கொடுக்கும் பொழுது எப்படி கொடுப்பானா? கரங்களை தாழ்த்தி கொண்டு கொடுப்பானா. ஏன்னா எண்ணத்தில் கூட தான் பெரியவன், தான் கொடுக்கிறேன் அப்படின்ற அகந்த தனக்கு ஏற்படக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடியவன் கர்ணன். இந்த பேர் அவனுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அதனாலேயே என்ன செய்தான் அப்படின்னா விரும்பி தான தர்மங்களை செய்ய ஆரம்பிச்சான். கடைசியில அவனுடைய உயிரை காத்ததும் தர்மமாகப்பட்டதான். அப்படி இருக்கும் பொழுது தனக்கு பாராட்டு கிடைக்கும், தனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்னு கர்ணன் எதிர்பார்த்து நின்று கொண்டிருக்கும் பொழுது அப்பதான் பீஷ்மர் பார்த்து கர்ணன் சொன்னாராம், நீ அப்ப கர்ணனா சரி நீ என்ன பண்ற? 1000ல் ஒருத்தனா போய் நில்லு அப்படின்ட்டார். மிகப்பெரிய ஒரு அவமானம். ஏற்கனவே அவமானங்களை தாங்கி வளர்ந்த கர்ணனாகப்பட்டவன் மீண்டும் அரசவையில் இப்படி ஒரு அவமானத்தை கேட்ட உடனே அவனுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. அப்பதான் பீஷ்மரை பார்த்து சொல்றான், நீங்க பெரியவர், பெரிய மனுஷன், நல்லா ஒரு முடிவெடுப்பீங்கன்னு பார்த்தேன். ஆனா என்ன பார்த்து 1000ல் ஒருத்தனா நின்று போற புரிஞ்சு சொன்னீங்க பார்த்தீங்களா? நீங்கள் என்னைக்கு போர்க்களத்தில் இருந்து விழுகிறீங்களோ, அதாவது போர்க்களத்தில் இருந்து நீங்கள் வெளியேறீங்களோ அன்னைக்கு தான் நான் போர்க்கிளம்புக்குவேன் அப்படின்னு கோபத்தோடு போயிட்டான் அரண்மனையை விட்டு. அப்போ போர் ஆரம்பிச்சு 13 நாட்கள் வரைக்கும் கர்ணன் போர்க்களத்துக்கு வரவே கிடையாது. என்றைக்கு 13வது நாள் போரில் அர்ஜுனனாகப்பட்டவன் விடுத்த அம்பு படுக்கையில் பீஷ்மராகப்பட்டவர் வீழ்றாரோ
பீஷ்மரால முடியல, போர் செய்ய முடியல அப்படின்ற செய்தியை கேட்டதற்கு பிற்பாடு தான் கர்ணன் போர்க்களம் புகுந்தான் இல்லையா? இப்படியெல்லாம் விஷயம் ஆரம்பத்திலே அவன் வந்திருந்தாருன்னா அங்க நடந்திருப்பது சில மாற்றங்கள். உண்மையாவே சில மாற்றங்கள் நடந்திருக்கும். நல்லவர்களுக்கு வந்து எப்பொழுதுமே வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க. நல்லவர்களாக இருக்க வாய்ப்பு கொடுத்ததுனால கூட நல்லவனை கூட கெட்டவன் கொடுக்கு. அவன் துரியோனை கேட்டான், விதுரனை பார்த்து கேட்டானே துரியோனை, நன்றி கெட்ட விதுரா, சிறிதும் நாணமற்ற விதுரா, திருடுற உப்பினிற்கே நாசம் தேடுகின்ற விதுரா, நீ அன்று தொட்டே எங்கள் அழிவு நாடுகின்றாய், மன்றில் உன்னை வைத்த நீ இந்த மதியை நுரைப்பன் அப்படின்னா. இந்த மன்றுனா சபை, அரசு சபையில் உன்னை உட்கார வச்சு அளவு பார்த்தது ஏன் மதியட்ட செய்யறா அப்படின்றேன். யார் விதுரனை? என்ன விதுரனை கெட்டவனா? அப்போ நல்லவனுக்கு ஏது உலகத்தில் காலம். அதனால் இந்த இடத்துல நியாயமான முறையில் பலவிதமான காரியங்களை நானும் செய்திருக்கேன். உனக்காக இந்த இடத்துல நானும் ஒரு நல்ல காரியம் செய்யணும். ஏன்னா காலம் கடந்து கொண்டு இருக்கிறது. காற்றுள்ள போது தூற்றிக்கிறோம், கதவு இருக்கிற பொழுது, பருவம் இருக்கிற பொழுது, வறண்டலத்திற்கு நீர் வேணும், இருண்ட வீட்டுக்கு ஒரு பருவமடைஞ்ச பெண்ணுக்கு பாதுகாப்பு வேணும். யார் கொடுக்க வேண்டும்? தந்தை இருக்கிறார். அந்த யார்? தந்தை இருக்கிறார். தந்தை தோளில் தூக்கி வளர்க்கும் பொழுது பாதுகாப்பு, தாய் பால் ஊட்டி வளர்க்கும் போது பாதுகாப்பு, ஓடி பிடித்து விளையாடும் போது அண்ணன் தம்பி தோழன் தோழி. ஆனால் இப்போது நீ வயதுக்கு வந்த குமரி, இனி உனக்கு யார் முழுமையான பாதுகாப்பு அளிக்க முடியும்? யாரு? ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பு யாரு கொடுக்க முடியும்? புருஷன். என்ன புருஷன்? அவன் பெண்ணை தாண்டி தாங்க. ஒரு பெண்ணாகப்பட்டவளை 7 கடலுக்கு அப்பால் கொண்டு போய் இரும்பு கோட்டையில கூட பூத்தி வைங்க, அந்த பெண் நினைத்தாலே ஒளியே ஒழுக்கமாகவும் ஒழுக்க நெறியுடன் இருக்க முடியும். ஆக ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பு அந்த பெண்ணாகத்தான் இருக்க முடியும், வேற யாரும் பாதுகாக்க முடியல. கன்னி பெண்களுக்கு தன்மனமே பாதுகாப்பு. பாதுகாப்புக்கு உண்மையான அர்த்தம் ஒழுக்கம்னு வச்சுக்கோங்க. ஒழுக்கமுடைய பெண் நம்மளை எப்படி காப்பாத்துக்கிறவா? எல்லாத்தையும் அப்படி சொல்ல முடியாது. எல்லா விளக்கு விளக்கல்ல சான்றோருக்கு பொய்யா விளக்கு விளக்குறாங்க. எல்லாம் ஏன்னு கேளுங்க, நிலை மாறலாம். இப்போ ஒன்றும் கிடையாது. நீங்க சொல்ற மாதிரி ஒரு கன்னிப்பெண்ணுடைய வாழ்க்கை யதார்த்தமான வாழ்க்கை. ஒரு முள்ளு மேல சேலப்படுது, சேதாரம் யாருக்கு? புரிஞ்சுக்கங்க. அதனால உனக்காக பார்த்த மாப்பிள்ளை யார் தெரியுமா? கண்ணவன். சொல்லுங்க. கண்ணவன் முள்ளு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல போய் சேலையை போடுவாங்கல்ல, வீம்புக்கு போடுவாங்க. வீம்புக்கு போடுறவங்களுக்கு தான் இருப்பாரு. ஏங்க வழியில போறேன், கல்லு முள்ளு குத்துது, கல்லு முள்ளு தெரிஞ்சுக்கிட்டா காலை வைப்பேன். ஏங்க முள்ளு குத்திருச்சுன்னா முள்ள போய் நான் குத்திக்கிட்டேன்னு யாராவது இதுவரையும் சொல்லியிருக்காங்களா? முள்ளு குத்திருச்சுன்னா அடுத்தவர்கள் மேல் பழி போடக்கூடிய உலகத்துல வாழ்ந்து, அதுதாங்க உண்மை. ஏங்க அப்படி பார்த்தா ஒரே விஷயம் சொல்லி வச்சிருவான். பிச்சை எடுத்தான பெருமான் அதை பிடுங்கான அனுமாரண்ணே. இதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இல்ல இல்ல, அங்கேயும் இந்த முள்ளுதான் சம்பந்தம். தெரியாம நடந்ததுக்கு ஒரு பழமொழியை உருவாச்சு, அதுல பல காரியம் அடங்கிருச்சு. ஏன்னா ராமாயணத்தை இவன் அரசபையில வாழ்ந்தவன் ராமன் யதார்த்தமா வனவாசத்துல காட்டுறதையும் போது அங்கே காலில் முள்ளு தச்சிருச்சு. இவனுக்கு எடுக்க தெரியல, இப்படி தூக்கிட்டு பிச்சு பிச்சுக்கிட்டு எடுத்துக்கிட்டே இருந்தேன். அப்பதான் ஓடியது அத்தாடி யாரு? அனுமன் ஆஞ்சநேயன் பார்த்தேன். நம்ம ராமச்சந்திரமூர்த்திக்கு இப்படி ஆகி போச்சுன்னு சொல்லி ஓட்டமாக ஓடி வந்து கால் பாதத்தை தாங்கி பல்லால் கடித்து அதை பிடுங்கி எடுத்தான். அதைத்தான் சுருக்கமா சொன்னேன், பிச்சு பிச்சு எடுத்தான பெருமாள். இவ்வளோ நம்மளால் பிச்சை எடுத்தான பெருமாள் மாத்திட்டான். அதை பிடிங்கி பிடிங்கி எடுத்தவன் அனுமான். அந்த மாதிரி முள்ளுக்கல் வந்து வழியில இருக்குமா? முள்ளுல சேலை பட்டுருச்சு அப்படின்னா சேலைக்கு சேதாரம் அப்படின்றது என்னவோ உண்மைதான். சரி, ஆனா முள்ளு இருக்கக்கூடிய பாதையில, ஏன்னா அந்த பாதையில போகாத அங்க முள்ளு இருக்குன்னு சொல்லுவோம். சொல்லும் பொழுது சரி நான் போக மாட்டேன் அப்படின்னு நல்ல பெண்ணாக இருந்தா போயிடணும். இல்ல நான் அதுலதான் போவேன் அப்படின்னா முள்ளு குத்ததான் செய்யும். பெண்ணை சாதாரணமா நினைக்கிறீங்க, காட்டுக்குள்ள இருக்கீங்கம்மா நீங்க. அதை விடுங்க, பெண்ணை சாதாரணமா இப்பதான் 2 நாட்கள் இருக்குமா? சுனிதா வில்லியம்ஸ். ஆமா ஆமா, 6 நாளைக்கு 90 நாள் வாழ்க்கை. 200 எப்படி எத்தனை நாட்கள் விண்கலத்துல வந்திருக்காங்க தெரியுமா? அப்பேற்பட்ட ஒரு மிக அரிய செயல ஒரு சாதாரண பெண்ணாக இருந்து, சாதாரண பெண்ணுன்னு சொல்றேன் பார்த்தீங்களா? பெண் என்று சொல்லுவாங்க, அதைத்தான் சொல்லுவாங்க. மங்கையராகி பிறப்பதற்கு மாதவம் செய்து தவம் செய்யறதே பெருசு. ஆயிரக்கணக்கான வருடங்கள் செய்தால் தான் அதற்கு பேர் தவம். மாதவம்னா அதை காட்டிலும் தவம் செய்து பெண்ணாய் பிறப்பதற்கு அவளும் தான் பெண்ணு. ஆமா, உங்களை சொல்லுங்க, இங்க உலகத்துல எத்தனை பெண்கள் இருக்காங்க இல்லையா? அப்படி இருந்த முடியாது, வாய்ப்பு இருந்தா போயிருப்பேன். அது வந்து விண்வெளிங்க, இது நம்ம மண்வெளி. மண்வெளி இருக்கும்போது மகிமையோட மங்காளியத்தை பாக்கி உண்டாக்கணும். அதனால உனக்கு பார்த்த மாப்பிள்ள ரொம்ப அழகானவே. ஆமா, அழகானவரா இருந்தாலும் பத்தாது, அழகு முக்கியமாங்க. ஏங்க? ஏன்னா அகம் என்று சொல்லக்கூடியது அழகா இருந்தா போதும். எனக்கு அவர் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. அழகு நான் உருவத்தை சொல்றீங்களா? உருவத்தோற்றம் எப்படி இருந்தா உள்ள அழகுங்க. உள்ள அழகுதான். நான் கேக்குற மாதிரி இருந்தா நான் ஏத்துக்குறேன். அப்படியா? ஆமா, 3 நிபந்தனை இருக்கு. என்ன நிபந்தனை? சரி, நிபந்தனை சொல்லுங்க. சொல்லவா? நாம கேளுங்கப்பா. கல்யாணத்துக்கு நிபந்தனை போடுறாங்க. சொல்லுங்க. தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? நான் தப்பா இருக்கு. என்னடா ஒரு பொம்பளை பிள்ளை இப்படி வெளிப்படையா பேச? இல்ல இல்ல, நிபந்தனை சொல்றது வெளிப்படையா பேசுறது நல்லது. நல்லது. ஆமா, அந்த மது பழக்கம் இருக்க கூடாது சுவாமி. நியாயமானது. நல்ல வேலை அது இல்ல. நியாயமானது தானே? ஆமா, நல்ல வழி கொண்டாந்துட்டே, பரவாயில்ல, பாராட்டுறேன். 2வது விஷயம், தேவையற்ற நண்பர்கள் சகவாசம் இருக்க கூடாது. தேவையற்ற நண்பர்கள். நண்பர்னாலே உயிர் காப்பான் தோழன். உயிர் காப்பான் தோழன். நல்ல நண்பர்கள் இருக்கலாம், ஆனா தேவையற்ற நண்பர்கள் நான் சொன்னேன். லட்சுமணே, மருது,
பரசுராம அகரம் ஆறுமுகம் இவங்க பழக்கம் மட்டும் இருக்கவே கூடாது. 4 ஆமா ஏமா நல்ல கூட்டணி போய் ஏமா அப்படி சொல்றீங்க நீங்க? கடைசியாக வருவது சொல்லுங்க. என்னைய தவிர வேற எந்த யார் எங்க இருந்து வந்தாலும் சரி, என்னென்ன பேசி மனசை மாத்தினாலும் சரி, புதுக்கோட்டைக்காரர் பெருங்குடி எங்க இருந்தாலும் சரி, என்னைய தவிர வேற ஏற எடுத்து கூட பார்க்க கூடாது. அது ரொம்ப கஷ்டம். இல்ல இல்லப்பா, நியாயம் இருக்கியா? என்ன காரணம் கேளுங்க. நீ சொல்றத நான் ஏத்துக்கிறேன், நானும் ஏத்துக்கிறேன். உண்மையிலேயே இப்ப நீ சொன்ன நிபந்தனை எனக்கு ரொம்ப பொருத்தமான பிடிச்சமான நியமனம் இருக்கு. ஆனா என்ன தெரியுமா, ஒரு சிறு மாற்றம். என்ன? நான் அங்க தேடி போல, நீ சொல்ற மாதிரி அவர் தேடி போல. ஒருவேளை அவங்களை தேடி வந்துட்டா அவள் வருவாளா? அப்படி வந்தால் என்னம்மா, உனக்கு நான், எனக்கு நீ, நமக்கு இவங்க இருக்காங்க. அதனால அவரை விட்டா வேறொரு வாரம் இல்லமே, அப்படியே வேறொரு வாரம் இல்லமே, வேறொரு வாரம் இல்லமே, ஒரே வார்த்தை பெருமான மாப்பிள்ளை பார்த்து வந்திருக்கிறீங்க. முருகனுக்கு இல்லாத பெருமைகளே கிடையாது. இருந்தாலும் 2ஆம் தாரமா போவதற்கு எனக்கு விருப்பம் இல்ல. அது மட்டும் இல்லாது பிடிக்காத திருமணத்தை வற்புறுத்துறதுக்கு இன்னொரு பேர் இருக்கு. என்ன பேரு? குடி கொடுப்பது. குடி கொடுப்பது. அப்புறம் பாத்துக்க. கூட்டி கொடுப்பது உங்களுக்கு கோத்திரம் கேட்கலாமா? அப்படிதான் கேட்பேன். 10 அப்பே பாக்குற வெளியே இந்த ஒத்த பணம் சித்த பணம் பாருங்க. கேட்கணும் அந்த வார்த்தையை கேட்கிறேன். அன்பில்லாதவருக்கு அன்பை கூட்டி, அறிவில்லாதவருக்கு அறிவை கூட்டி, கல்வியை கூட்டி, செல்வத்தை கூட்டி, பொண்ணை கூட்டி, பொருளை கூட்டி, அத்தனையும் உலகத்திலே கூட்டி, ஆனால் உன்னை காட்டி அவனிடம் இவ்வளவுதான் பெண் என்று காட்டி அதிகாலை சூரிய ரஸ்தபனம் ஆவதற்குள் உனக்கு கந்தருக்கு மனம் எடுத்து காட்டுகிறேன். அப்படி என்றால் நாரத மகரிஷி போயிட்டு வாரே போயிட்டு வாரே போயிட்டு வாரே. என்னமாச்சு? பெரிய இம்சையா இருக்குங்க. என்னம்மா இம்சை? எதுக்கு கோபப்படுற? 2:30 மணிக்கு மேல ஆனாலும் இந்த இம்சையா? எங்க அண்ணன் இருக்காப்புல, எதுக்கு நீ கோபப்படுற? என்னப்பா நான் ஏன் இப்படிலாம் பேசுறேன் தெரியுமா? ஏன் இப்படி பேசுற? இப்படி எல்லாம் பேசினாதான் இவருக்கு கொஞ்சமா ஆற மாட்டது. கூட்டி கொடுக்கிறவரை நிச்சயம் முருகப்பெருமாண்ட நேரம் உள்ள போய் போட்டு கொடுத்துருப்பாரு. அது மட்டும் இல்லாது எல்லாரும் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க, பார்த்தீங்களா? நிம்மதியா தூங்குறாங்க. ஆமா, ஏன் அப்படி தூங்குறாங்க தெரியல. நாடகத்தை பொறுத்து வேண்டுதல் முன்னாடி படுத்து தூங்கணும்னா நாங்க பேசுறது அவ்வளவு இனிமையா இருக்கு, அதனால தூங்குறாங்க. நல்லபடியா தூங்க. முருகன் வரப்போறாரு. அரைக்கு தேய்ப்பா அழுக்க போற எடுத்து முருகா மைக் செக் பண்ணிங்க மர்மைனே. ஹலோ ஹலோ சொல்லுங்க. சம்போ மகா தேவா 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 சம்போ மகா தேவா அப்படியா? சம்போ மகா தேவா சாம்பதலா சிவா சாம்பதலா சிவா. ஓம் நம சிவாய நமக. ர 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 ரி 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 ரி. என்னை யாழும் இளையோர் கையில் பன்னிரு கைகளும் பவளச் செவ்வாயும் அசுரனை அழித்த முருகா வருக, கலிகாசலனி கந்தா வருக, கதிர்காமவனி முருகா வருக, என்னை காக்க இளையோர் வருக. சம்போ மகா
தரா பாதம் வணிந்து கொண்டிருக்க எனக்கு நீ வர மருள்வாய் தேவா ஓம் நமச்சிவாய நமக ஓம் சக்தியாய நமக ஓம் நமச்சிவாய நமக ஆதி சிருஷ்டியாவது முதல் அசுரலக்கன் தேவர்களுக்கு மருதன் காரணமாக அசகுருவான சுக்கராச்சாரியார் சுரசேகர் மாயை படைத்து அசுரன் நிலைக்கச்சின் கட்டளையிட்டார். அதன்படி சுரசையாப்பட்டவள் கால நியமனப்படி காசிவம் கூடி முதல் ஜாமத்தில் சுரதமனையும் இரண்டாவது ஜாமத்தில் சிங்கமுகனையும் மூன்றாவது ஜாமத்தில் தாருகனையும் நான்காவது ஜாமத்தில் அஜமுகி என்றவனையும் பெற்றார்கள். அவர்களோ அரணை குருதம் முறிந்து அகோர வரங்கள் பெற்று விமலை கடை ஹரவத்து விண்ணவரை சிரவைத்து பக்தர்கள் இம்சித்து வந்தார்கள். இதை அறிந்த தேவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து எனது தந்தை சோறுமான கண்ண முறையிட சோறுமானோ போகத்தால் நெட்டிக்கண் திறக்க நெட்டிக்கண்ணிலிருந்து 6 தீப்பொறிகள் கிளம்ப 6 தீப்பொறிகளையும் அக்னி விலகப்பட்டவன் கரத்தில் தாங்கி வெப்பத்தின் சுவாலிதாக கங்கையிட ஒப்படைக்க கங்கையாகப்பட்டவள் கையிலையில் உள்ள சரவண மத்தியில் இறக்க அதன்படி அருவருமாகி அநாதிகள் பலவா ஒன்றாய் பிரம்மமாய் நின்றச்சது புலவதொரு வெளியாக கருணைக்குறு மோங்களார் கழகம் உண்டு ஒரு திருமுருகன் உதித்தான் உலகமைய என்பது போல் யாம் அவதரித்தோம். அவதரித்து பக்தர்களையும் தேவர்களையும் இம்சைப்படுத்திய சூரவதனின் அரக்கனை இருவராக பிளந்து ஒரு பாதி சேவர் குடியாவும் மற்றொரு பாதி மயிலாவும் உண்டு தேவசன மட்டமும் பெற்று தெய்வ யானை மணந்து என்னை நாடின மத்திய கருள்பாலத்துக் கொண்டிருக்கின்றேன். அதோ வீழாகான பிரியர் எளிய மைத்துனர் நாரதர் வந்து கொண்டிருக்கின்றார். காரணம் யானை வர விண்ணே மணி ஓசையோர் முன்னே என்பது போல நாரதர் வருகிறார் விண்ணே அவருடைய கானம் வந்து கொண்டிருக்கிறது. முன்னே சற்றே கவனித்து பார்க்கலாம். இருந்தாலும் இந்த இடத்திலே அந்த தாய் கருமாறி வணங்க வேண்டும் என்கிறார். முருகா 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 இத்தனை மாந்தருக்கு ஒரு கோவில் போதாது சத்திய திருநாயகா முருகா சத்திய திருநாயகா இத்தனை மனம் உண்டோ அத்தனை குணம் உண்டு எத்தனை மனம் உண்டோ அத்தனை குணம் உண்டு ஏனென்று சொல்வேனவா முருகா ஏனென்று சொல்வேனவா இத்தனை மாந்தருக்கு ஒரு கோவில் போதாதே சத்திய திருநாயகா படைத்தாளும் உயிர்களுக்கு குரு பீடமே பெருமணத்தாதையே சிலரின் பணிபீடமே பணத்தாதையே சிலரின் பலிபீடமே படைத்தாளும் இழந்தாலும் கண் முன்னமே சிலருக்கு பதவிகள் என்ற துயமே இத்தனை மாந்தருக்கு ஒரு கோடி போதாது சத்திய திருநாயகா முருகா சத்திய திருநாயகா பாவிகள் சிலருண்டு இல்லிலத்திலே அப்பாவிகள் பலருண்டு நம் படைப்பிலே பாவிகள் பலருண்டி உன்னிடத்திலே அப்பாவிகள் பலருண்டி நன்னிடத்திலே கோவிகள் எதற்கமை தாய் கோல முருகாவேல் கோசத்தினால் என்ன பயன் குரு முருகா இத்தனை மாந்தருக்கு ஒரு கோயில் போதாது சத்திய திருநாயகா முருகா சத்திய திருநாயகா சத்திய திருநாயகா வணக்கம் 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 நாரத பிரம்மே வருக. உங்களுடைய வருகை நல்வரா இருக்கட்டும். இருந்தாலும் தாங்கள் வந்தவுடனே இந்த கலிகாசலம் மேலும் பெருமடைகின்றது. வந்தாரை வரவேற்பது நம்முடைய பண்பாடு. தமிழ் கடவுளாகிய தாம் தங்களை வரவேற்காமல் இருக்க முடியுமா? இந்த நேரத்தில் எப்பேற்பட்ட வரவேற்புகளை ஒடுக்க வேண்டும் என்று பார்க்கின்ற பொழுது
இனிதான சுரம் ஞான இசை மேதையே இனிதான சுரஞான இசை மேதையே எனது உயர்வான தவயோகியே எனது உயர்வான தவயோகியே இனிதான சுரம் ஞான இசை மேதையே மனிதாபிமானத்தை அரண்மோலையர் சுவர்மானுடர் அனைவருக்கும் நல்லவரே அகங்காரரின் குணம் கொள்கையை அளித்திட வல்லவரே அறமானினர் சுரம் ஞானினர் அனைவருக்கும் நல்லவரே அறமானினர் சுரம் ஞானினர் அனைவருக்கும் வல்லவரே எங்கெங்கு சென்றீர்கள் என்ன கண்டீர்கள் எடுத்த குரங்கள் வரக்கலாம். அற்புதமான ஒரு வரவேற்பு. உண்மையிலேயே ஆறுமுகப் பெருமான் திருவாய் மலர்ந்து அடியனை பாடி புகழ்ந்தமைக்கு முதலில் நன்றிதனை தெரிவித்து நாரதன் கூறக்கூடிய கருத்து என்னவென்றால், மும்மூர்த்திகளையும் முறையோடு கண்டு வணங்கி முன்னவன் மூத்தவன் முழுமுதற்பு கணபதியை தொழுது பிறகு கந்தப்பெருமானை வணங்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு ககனமார்க்கமாக புலோகத்தை நோக்கி வரும்பொழுது வேள்விமலை சாரலின் அடிவாரத்திலே சிற்றூர் வனத்தில் கண்டேன் ஒரு அழகிய கனி. அந்த கனியை கண்ட மாத்திரத்திலே என்னை அறியாமல் கந்தா அர்ப்பணம் என்று கூறிவிட்டேன். அடியேன் ஏற்கனவே கொண்டு வந்தீர்கள் என்று கண்டு வந்திருக்கின்றீர்கள். அது ஞானக்கனி, இது மோனக்கனி. கொண்டு வந்ததினால் கிடைத்தது அதுதான் பழனி என்று கண்டு வந்ததினால் கிடைக்கப் போவது. இனி ஒரு வீடு உண்டோ என்று உலகமெல்லாம் எதிர்பார்க்க வேண்டும். கொண்டு வந்ததினாலே ஒரு வீடு, கண்டு வந்ததினாலே ஒரு வீடு அமைய இருக்கிறது என்று தாங்கள் உறுதி பார்க்கின்ற பொழுது தாங்கள் பார்த்திருக்கிற சாதாரண கனியா இருக்காது. கனியினுடைய பெருமைகளை மகத்துவத்தை நாவால் எடுத்து கூறுங்கள். இதோ கூறுகிறேன் ஐயனே. மாகணிக்கும் தேன்கவலி வள்கணிக்கும் மேலினிக்கும் ஒரு பூங்கனியை கண்டு மனம் பூரித்தேனான் கணிந்தே. மாங்கணிக்கும் தேன்கதலி மாங்கணிக்கும் தேன்கதலி பங்கணிக்குமே நினைக்கும் முருகா ஐயா முருகையா குமரா முருகா 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 ஐயா முருகையா ஐயா முருகையா முருகா அக்கனியை இக்கணமே பொய்யாமல் பெய்தனைத்துக் கொள்வீர். அக்கனி இக்கணமே பொய்யாமல் பெய்தனைத்து கொள்வீர் முருகா. அக்கனியை இக்கணமே
கல்யாண வருஷத்துல சாரியாசி மாதிரி விரட்டி அடிக்கணும் வாத்தியாரே. நல்ல மனோ வாழ்க, நாடு போற்ற வாழ்க, நல்ல மனோ வாழ்க, நாடு போற்ற வாழ்க, வான்மழை போல் தேந்தமிழ் போல் சிறந்து என்று வாழ்த்த, நல்ல மனோ வாழ்க, நாடு போற்ற வாழ்க. பூம்புகாரி நாயகியாம் புனிதமுள்ள குணவதியம் கண்ணகி போல் நீயும் வந்து வாற்றனோய். ஊர்குளம் போட்டனும் உருண்டின் வார்த்தனும் குங்குமம் போலவே உன்முகம் மாறணும், பொய் கோபம் கொண்டு நீ விலகி போகணும், அவள் கோபம் கொண்டு நீ விலகி போகணும். இப்படி ஆமாயா கனியுடைய பெருமைகளை செய்யோடு கேட்கின்ற பொழுது கேட்டுக்கொண்டே இருக்கலாம். மோகடிக்கு தென்கதில் வன்கணிக்கு மேலினிக்கும் பூங்கனி கண்டு மனம் உரித்தேன் அக்கனியை கிழமை கொய்யாமல் கொய்து அழைக்கும் சொல்லி வேண்டும். அன்பு கட்டிட்ட காரணத்தினாலே கனியுடைய விவரங்களை மேலே சிலாக்கியங்களை கேட்கலாம் நினைக்கின்றேன். சிலாக்கியமில்லே உன்னியே பார்க்கும் பொழுதே புலன்களுக்கெல்லாம், அதை பார்க்கும் பொழுதே புலன்களுக்கெல்லாம், பார்க்கும் பொழுதே புலன்களுக்கெல்லாம், அதை பார்க்கும் பொழுதே புலன்களுக்கெல்லாம், நோக்கும் பொழுதே புலன்களுக்கெல்லாம் சுமை தரும் தீ கணிகை கணிகை கணிகை. பார்க்கக்கூடிய பார்வையில் ஐம்புலனுக்கு சுவை தரும். முருகா, கண்ணால் பார்க்கலாம், காதால் கேட்கலாம், நாசியால் நுகரலாம், நாவால் சிக்கலாம், உள்ளத்தால் அனுபவிக்கணும். ஆக இவர்களுக்கு இந்த கனியை தினேரம் அந்த பச்சிகள் மதை பற்றி பச்சிகள் கண்டால் நேரம் அதை பற்றி பச்சிகள் கண்டால் 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 பச்சிகள் கண்டால் நாரகரே நாரகரே பச்சிகள் நேரம் மதை பற்றி பச்சி தேடாதோ சொல்வீர் பச்சிகள் முருகா 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 பச்சிகள் கண்டால் முருகா
பச்சமுடனே செல்வி. கனி என்றாலே பச்சைகளுக்கு பிரியம். ஆமையா. என்ன காரணத்துக்காக பறந்து ஓடுகிறது முருகா? வேற ஒன்றுமில்லை, மனம் வாக்கு காயம் என்ற 3 கணங்களுக்கு எட்டாத உயரத்து கனி இருக்கிறது. எட்டாத உயரத்தில் போய் கட்டுமல்லவா? ஆமையா. உங்களுக்கு பிடிக்க வேண்டும். இந்த காரணத்தினாலே எட்டாத கொம்பில் இருக்குமா கனியை. எதிரி உட்கா படுக்க கூடாது. எட்டாத கொம்பில் இருக்குமா கனியை. மாயாண்டி பா, நம்ம மாயாண்டி. எட்டாத கொம்பில் இருக்குமா கனியை எப்படி கொய்திடலாம், எப்படி கொய்திடலாம். எட்டும் பிடிக்கிறது கொம்புண்டு அதை பற்றி. எட்டும் பிடிக்கிற கொம்புண்டு அதை பற்றிய அதையே பறித்திடலாம் பறித்திடலாம் பறித்திடலாம். 8 மணிக்கு 2 கொம்பு உண்டு. வெயிலம் பார்க்கின்ற பொழுது தாங்கள் கண்டு வந்தது கண்டு வந்தது ஒரு பெண். அவ்வளவு பெண், அவ்வளவு சுந்தரவள்ளி. ஆதிகளை கொடுத்த வாக்கு. ஆமா. பாதிகளை என்று எடுக்கிற மீதி வாக்கு நிறைவேற்ற வேண்டும். அமுதவள்ளி சுந்தரவள்ளியின் சொல்லக்கூடிய பெண்களுக்கு நான் வர கொடுத்த பிரகாரம் அமுதவன் சொல்லக்கூடியவளை தெய்வயானி என்ற பேரோடு நீங்க எல்லாம் சேர்ந்து திருப்பரங்குன்றத்தில் பரிசா கொடுத்துறீங்க. இளைய வள்ளியை பாட்டுறீங்க. அன்னவளை திருமணம் செய்ய வேண்டும். ஆமா, இப்படியே முடிக்க வேண்டும். ஆனால் உருவத்தை மாற்ற வேண்டும். எந்த விதத்திலே? சாதி விமானம் சன்னியாசிக்கும் உண்டு. அந்த அடிப்படையிலே அவள் வசிப்பது வேடுபகுலம். எனவே தாங்கள் ஒரு வேடனாக உருவெடுத்து ஒரு மானித்தேரி செல்வது போல் சென்று காதல் வழக்குகள் சில புரிந்து திருமண குலத்தை காட்ட வேண்டும். வேடுபகுலத்தை பிறந்த காரணத்தினாலே ஒரு வேடனாக சென்று அன்னவளை வாதிட்டு கிடந்து காட்சி கல்யாணம் தாங்கள் வர வேண்டும். கண்டிப்பான முறையில் வருகின்ற பொழுது பாமாலை வாடி பூ மாலையோடு வருகிறேன். கையில 2 மாலை, நாவிலே பாமாலை, 3 மாலை வரக்கூடிய நீங்க வரைக்கும் எங்கு சென்றாலும் எல்லா வல்ல கந்தனுடைய அருளோடு செல்லவிடம் எல்லாம் வெற்றி வாங்கி செல்ல வேண்டும். சரி, கல்யாணத்துக்காக வாருங்கள், சென்று வாருங்கள். வாருங்கள். கந்தனின் காதல் திருமணத்தை நடத்தி வைக்கும் பொறுப்பை இறைவன் எமக்கு அளித்திருக்கிறான். அது நம்ம மாயாண்டி முன்னால் உட்கார்ந்துருக்காரு. நல்லா மாயாண்டி சுவாமியுடைய எனக்கு இருக்கிறாள். ஆக வாழ்க்கை என்பது பலவிதமான கோணங்களில் இருக்கலாம். வாழ்வு என்பது என்றாவது ஒரு நாள் வாழ்வு முடிவுதான். அதில் உலகம் என்னும் நாடக மேடையில் நாமெல்லாம் ஒரு நடிகர். வாழ்க்கையே வேசம், இதில் பாசம் என்ன நேசம் என்ன, காலத்தின் கோலம் புரிந்தது ஞானிதானே நானும். வாழ்க்கையே வேசம், இதில் பாசம் என்ன நேசம் என்ன, காலத்தின் கோலம் புரிந்தது ஞானிதானே நானும். வாழ்க்கையே வேசம்.
மாலையே வேசம் இதில் பாசம் என்ன நேசம் என்ன காலத்தின் கோலம் புரிந்து